ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்க சில வகை பூச்செடிகளும் காய்கறிகளும் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன செடின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு ஒலாந்த மல்லி சொல்லுவோம். ஒலாந்த செடி ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்குது. இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஆக போகுது. நல்லா ஒரு அரை மதில் கிட்ட கொடியாக ஏற்றி விட்ருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே ஒரு 10 பூ 5 பூ அப்படி சொல்லி டெய்லியும் வச்சுட்டு இருக்குது. அடுத்தது இது ஆரஞ்சு கலர் ரோஸு. வீடியோவில் அந்த கலரில் தெரியுது. இது பன்னீர் ரோஸு. நிறைய இடத்துல மொட்டு வச்சு நிறைய பூ பூக்கும். தினமும் 2 பூ 3 பூ அந்த மாதிரி பூத்து கொடுத்துட்டே இருக்குது. இது இந்த பெங்களூர் ரோஸ் சொல்லுவாங்களே, பெரிய ரோஜா, அந்த ரோஜா. இது ஆரஞ்சு கலரில் சூப்பராக பூக்கும். இதுவுமே 4, 5 அப்படின்னு சொல்லி அடிக்கடி நமக்கு பூ நிறைய கொடுத்துட்டே இருக்குது. இது ரோஜா செடி தான். அது ஒரு கலர் பிங்க் கலரு. அதுக்கப்புறம் புடலங்காய், பெரிய புடலங்காய் கொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெரண்டை. இது பார்த்திங்கன்னா அவரைக்காய், தட்டவரை. அதுக்கப்புறம் மஞ்சள் கனகாம்பரம், பெரண்டை. அப்புறம் இந்த மூட்டு வலிக்கெல்லாம் முடக்கத்தான் கீரை அது போட்டிருக்கேன். செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரோ பேக் தான். இந்த செம்பருத்திலாம் ஒரு கட்டைப்பையில் மண் கொட்டி அது உள்ளே செம்பருத்தி செடி வச்சு நல்லா அழகாக சூப்பராக பூத்துட்டு இருக்குது. இது மாடியில் மெத்தையில் பார்த்திங்கன்னா வெள்ளரி க்ரோ பேக்கில் தான் விதை போட்டேன். அழகாக கொடியாக வருது. அங்கங்கே 1-2 பிஞ்சு வச்சு அப்படியே வெம்பி பழுத்து கொட்டிடுது. நல்லா காய் பிடிக்க என்ன பண்ணணும்னு தெரியல. வீடியோ பார்க்குறவங்க கமெண்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் செடி. இதுலேயும் நிறையா காய் பிஞ்சு வச்சுருக்கு. இது பக்கத்துலேயுமே இன்னொரு தட்டவரை, நாட்டவரை போட்டு வச்சுருந்தேன். அதுவுமே செடி, கொடி இல்லை செடி. இதுலேயும் ஒரு 10 காய் அப்படியே காய்ச்சிருந்தது. கீழே ஒரு 2 பேக்கில் அவரை கொடி போட்டிருக்கேன். மேலே ஒரு பேக்கில் போட்டிருக்கேன். எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 150 கிராம் காய் இருக்கும். அந்தளவு காய் கிடச்சிது நமக்கு. அப்படியே 2 நாளைக்கு ஒரு தடவை கத்திரிக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய் இதெல்லாம் வீட்டிலே பறிச்சுக்கிறேன். புடலங்காயுமே இந்த தடவை நிறைய காய்ச்சிது. நிறையா காய் பறித்து பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுத்தேன். அப்புறம் எங்கள் தம்பி வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கெலாம் கொடுத்து அனுப்புனேன். இதெல்லாம் நம்மளோட வீட்டு மாடி தோட்டம் நமக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல பேக்லேயோ இல்லை பக்கெட்டு இல்லை கட்டைப்பை அந்த மாதிரி எதுலேயோ மண் கொட்டி நம்மகிட்ட இருக்கிற சின்ன சின்ன காய்கறி விதைகளோ இல்லை பூச்செடியோ வச்சு அது விளைஞ்சி காய் கொடுத்து பூ பூக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக மனம் ஒரு நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லலாம். தினமும் தூங்கி பார்ப்பேன் நான், இன்றைக்கி என்ன காய் வச்சுருக்கா, இன்றைக்கி பூ வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதை பாருங்கள், நம்ம வீட்டில் பூத்த பூ ஒலாந்த, குண்டு மல்லி, கனகாம்பரம் எல்லாத்தையும் கலந்து கட்டி வச்சுருக்கேன். ஒரு துண்டு பூ. இது தலையில் வச்சாலே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்பருத்தி பூ பூக்கும் போதெல்லாம் பறித்து விநாயகருக்கு வச்சுடுவேன். ரோஜா பூ தான் பிள்ளையாருக்கு, முருகருக்கு அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோக்கும் வைப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.